அதாவது 5ஆம் பாவம் அப்படிங்கிறது தன்னுடைய காதலை குறிக்கும், 11ஆம் பாவம் அப்படிங்கிறது எதிர்பாளருடைய காதலை குறிக்கும். ஆக இந்த 2 பாவங்களும் எந்த விதத்துலேயும் 4, 10 அப்படின்னு தொடர்பு கொள்ளக்கூடாது. அது மாதிரி தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக காதலில் பிரிவு ஏற்படும். 5, 11 இந்த தொடர்புடைய புத்தியோ அந்தரமோ போகிற வரைக்கும் காதல் நல்ல விதமாக போயிட்டுருக்கும். அடுத்து 4, 10 இது சம்பந்தமான புத்தியோ அந்தரமோ நடந்தால் உடனே காதல் புட்டுக்கும். ஏன்னா இந்த பாவங்கள் காதலுக்கு எதிரான பாவம். இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறாங்க அப்படின்னா அவங்க 2 பேர்த்துக்கும் நடக்கிற தசா புத்தி அந்தரம் 5, 11 இந்த பாவங்களுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க 2 பேர்த்துக்கு இடையில காதல் மலரும். நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய காதல் திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால அப்படியே பிரேக் ஆகிடும். ஒன்று ஆணுக்கு ஏதாவது தசா புத்தி மாறி இருக்கலாம், இல்லை பெண்ணுக்கு ஏதாவது தசா புத்தி மாறி இருக்கலாம்.